வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் எடுக்காம வந்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ரூமுக்கு வந்தேன் ட்ரைபேட் எடுக்க. ஸோ அதுக்குள்ளே போகிறேங்க, இவ்வளோ பெரிய கியூ போட்டிங்க்கு. இங்கே பாருங்க காய்ஸ், தேங்காய் பாருங்க, தேங்காய் பாருங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் வந்து டிக்கெட்டு புக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ காய்ஸ், பார்த்தீங்களா போட்டோட ப்ரொப்பலரை என்ன பண்ணுறாங்க, டைட் பண்ணிருக்காங்க பாருங்கள். இந்த மண்டபம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு சுற்றி அங்கே நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கேயும் சுற்றி இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஏறணும். அதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆயிரும். இன்னும் 1/2 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதுதான். நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனை வந்தவனே, பயமே மாறி போனும் அண்ணன் வந்தால் தும்பிட்டு நில்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானாயமும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் என்ட்ரன்ஸ் போகிறோம் பாருங்க, அங்கே எழுதிருக்கு என்ட்ரன்ஸில். ப்ளேஸ் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு, இதான் பாருங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நாட் அலோடு, அதனால் இதுக்குள்ளே போகும்போது வீடியோ எடுக்க முடியாது. ஐஸ் பாருங்க, தாறு மரம் இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வீடியோ நாட் அலோடு, அதனால் வீடியோ எடுக்க முடியாது. ஐஸ் வந்து விட்டோம். ஸோ இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தோம். வெளில வந்தவொடனே பார்த்தீங்களா அப்படி திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க. சுகேஷ், இந்த சிலை வந்து வி கணபதி சதாபதின்றதுனால 1 ஜனவரி 2000 வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடித்தாங்க. ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா யார் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து ஏன் 133 அடின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் திருக்குறளில் வந்து 133 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது வந்து 133 அடியாக இன்ஸ்பிரேஷன் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸை பார்த்தாச்சு, வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறோம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே போகிறோம். அதனால் இது வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணிடுறேன். கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரி ஸ்ரீ தோக்கின் காஞ்சி வலி சீலம் பண்டே மாறாத்த வியாதி, நெஞ்சில் பூட்டி வச்சோ ரங்க கலி தீராத்த வாஷி, அண்ணன் மீச வச்சோராட்ட புலி, இடையான் முன்னோருக்கும் இன்னொருக்கும் பண்டே ஆபத்து, கட்ட சோரா கொண்டு ஜூஸ் அடிச்சு சோடா சர்பத்து, நுடியில் மதையான நெருக்கிடும் கருத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிக்கிற இடம். இது வந்து 90,000 லிட்டரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இதுக்கும் அந்த கடலுக்கு வித்தியாசம் பாருங்க, பச்சை கலரில் இருக்கு, அது ப்ளூ கலரில் இருக்கு. சகாஷ், இங்கே மீன் கூட இருக்காங்க பாருங்க, மீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் மீன் பார்த்தீங்களா சகாஷ், பார்த்தீங்களா நிறைய போட்டு போயிட்டு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்கும். உங்களுக்கு கவலையாக தேவையில்ல. பார்த்தீங்களா போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees அப் அண்ட் டவுனு. நீங்கள் லைனில் நிற்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா உங்களுக்கு. 300. ஆனால் ஒரே போட்டு தாங்க, ஆனால் ஒரே போட்டு தான் 300க்கு.
அதனால் பார்த்தீங்கன்னா லைனில் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஆகும். 3.5 மணி நேரம் ஆகும். நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா. அப்போ தான் உங்களால் இதெல்லாம் நான் காட்டுறதுலாம் உங்களால் பார்க்க முடியும். ஒருத்தருக்கு 30 ரூபா கட்டினீங்க. திருவள்ளுவர் சிறைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு கிடையாது, ஏன்னா பிரிட்ஜு கட்டுறாங்க. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டு கிடையாது. വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം, അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം. കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം, അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും. ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക്, ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക്. ചെറി പൂത്താലും താമര കണക്ക്, ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക്. കഥന കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം, കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം. വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം, വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം.